அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு. அந்த கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் சந்தையோட இறங்கு முகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை, ப்ரெஷர் இல்லவே இல்லை. அதான் இன்றைக்கி சந்தை தாளாட்டுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். இதில் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே தான் ஒரு இம்பேக்ட் இருந்தது. 9:15 10 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 அந்த மாதிரி தான் ட்ரேடர்ஸோட தூங்குற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதாவது எப்படி நம்ம அன்னையர்கள் நம்மளுக்கு தாளாட்டு பாடுவாங்களோ அது போல் சந்தை நம்மளுக்கு இன்றைக்கி தாளாட்டு பாடியுது ரொம்ப. அதற்கு தாக்கம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அப்போ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டினால் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நிறைய பேர் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியோட அர்த்தத்தை நம்ம பார்த்துருக்குறோம். மந்த சூழ்நிலை, மந்தமான நிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது காரணம் என்னென்னா, முதலில் கொரோனா தாக்கம் நம்மளுக்கு ஏற்பட்டது. அந்த கொரோனாவோட தாக்கம் நம்மளுக்கு புதிதாக இருந்ததுனால அதனுடைய பயம் அப்படிங்கிறது மிக பெரிதாக இருந்தது. ஆனால் ஒரு வருடம் கழித்து கொரோனாவா இனி என்ன வேணாலும் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட மனநிலை அடைந்து விட்டது. இப்போ புதிய கொரோனாவா நம்மளுக்கு 1.0 2.0 3.0 என்னென்ன வெர்ஷனில் வந்தாலும் நம்மளுக்கு முதல் கொரோனா மட்டும்தான் பயப்படமாக இருந்தது. 2வது 3வது 4வது அலைகள் அப்படின்ட்டு ஒவ்வொரு அலைகளாக நம்ம சொல்லும் போது அதனால் நம்ம மனம் பயப்படலை. வந்தால் வரட்டும், இதெல்லாம் நம்ம பார்க்காது தான், நம்ம சுனாமியிலேயே ஸ்விம்மிங் பண்ணவங்க அப்படிங்கிற மனநிலைமை வந்துவிட்டது. அதுபோல் சந்தையோட இறக்கத்தை இங்கே பயம் உண்டாக்கவில்லை. அதற்கு காரணம் நம்மளுக்கு பிரேக் அவுட் நம்மளுக்கு இன்றைக்கி இல்லை. பிரேக் அவுட்டுங்கும் போது பிரேக் அவுட்ஸை நிறைய பேர் பார்க்கக்கூடியது எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோ அப்படி பார்ப்பாங்க. வீக்லி ஹை ஆர் வீக்லி லோ பார்ப்பாங்க. மந்த்லி ஹை ஆர் மந்த்லி லோ பார்ப்பாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்டர்டே லோக்கு கீழே மட்டும்தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஆரம்பம் அப்படிங்கிறது நடந்தது தவிர நம்மளுக்கு வீக்லி ஹையர் லோ மந்த்லி ஹையர் லோ பிரேக் அவுட் எதுவும் இல்லாததுனால அதனுடைய தாக்கம் அது போக இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கிய தாக்கமாக அமைஞ்சு நம்மளுக்கு சந்தையில் தாளாட்டு அமைந்திய முக்கிய காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் சந்தை பார்த்திங்கன்னா ஆரம்பம் 17,443, ஹை 17,451, ஓப்பனுக்கு மேல் ஒரு 7 புள்ளிகள் தான். நம்மளுக்கு தினந்தோறும் ஒரு 100 புள்ளிகள் டு 150 புள்ளிகளோட தாக்கம் வேணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 125 புள்ளிகளோட தாக்கம் நம்மளுக்கு அமையுது. அப்போது ஒரு தினத்தோட பயணம் மட்டும்தான் இங்கே அமைந்திருக்கு தவிர இன்றைக்கி இவ்வளோ பெரிய கேப் டவுன் அப்படிங்கிறதுக்குண்டான செல்லிங் ப்ரெஷரோட பயம் இங்கே இல்லை. அது போக ட்ரெண்ட் கண்டினியூ அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் சதவீதத்தின் அடிப்படையில் அதிகமாக இருக்கும். அப்போ நல்ல ஒரு ஃபால் வரலாம் அப்படிங்கிறது. அதாவது புட் ஆப்ஷன்ஸ் அனைத்துமே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்ல சதவீதத்தில் இருந்தது. அப்போ இதன் காரணமாக பார்த்தவங்க இன்றைக்கி நல்லா ஃபால் வரலாம் அப்படிங்கலாம். அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியத்தோட இம்பேக்டும் நேற்றைய அடிப்படையில் இன்றைக்கி கம்மியாக இருந்தது. அப்போ இன்றைக்கி அனைத்துமே இறங்கு முகத்திற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் சிறப்பாக இருந்தது. அப்போ இந்த சூழ்நிலையில் சந்தை இறங்கு முகம் அமையாமல் இருந்ததற்கு ஒரு முக்கிய காரணமே வேல்யூம். அந்த வேல்யூம் குறைவு அப்படிங்கிறது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அப்போ இதற்கு எவ்வளோ தூரம், அப்போ சந்தை இறங்கு முகத்திற்குண்டான அனைத்து காரணிகள் இருந்தும் சந்தை இறங்காமல் தாளாட்டு பாடினதற்கு காரணம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கிறனாலேயே மந்தமான சூழ்நிலைனாலே வேல்யூம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்பே பார்த்துருக்கோம். இன்றைக்கி இதற்கு ஒரு முக்கியத்துவம் இருந்ததை பார்த்திருந்தால் உங்களுக்கு அதனை பற்றி புரிதல்கள் இருந்திருக்கும். அடுத்தது நம்மளுக்கு அட்டவணை 17,400 கால் அண்ட் புட், இது ஒரு ஸ்ட்ராடல். அடுத்தது ஸ்ட்ராங்கல் 17,500 17,300. அப்போ சந்தை 17,400 மையமாக வைத்து அப்போ இதனுடைய ப்ரீமியத்தை கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இப்போதைக்கு 200 புள்ளிகள் வருது. அப்போ 17,200 17,600 அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராடலோட இம்பேக்ட் இருக்க போகுது. அதில் ஸ்ட்ராங்கல் என்ன சொல்ல வராங்கன்னா 17,300 17,500 சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 புள்ளிகள். அப்போ 17,300 100 கழிச்சா 17,200, 17,500 100 கூட்டினா 17,600. அப்போ சந்தை 17,200 17,600க்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய தாக்கமாக இருக்கிறது. அதனால தான் ஸ்ட்ராடல் அதனுடைய ஸ்ட்ராங்கலும் பதிவுகள் அதனை சார்ந்தே அமைந்துள்ளது அப்படிங்கிறது தென்படுகிறது.
சந்தையோட எல்லை அப்படின்னு பார்த்துட்டா 17,307 டு 17,509, வைட் ரேஞ்ச்னா 17,198 டு 17,600. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,470, 17,509, 17,562. சப்போர்ட் லெவல் 17,418, 17,307, 17,244 இருந்தது. சந்தை பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு லாஸ்ட் வீக் இந்த முந்தைய வாரத்தோட வீக்லி ஓப்பன் அதற்கு கீழே இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போ அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு 17,420 இருந்து 17,450 கிட்டத்தட்ட 3 நாட்களோடைய 3 அல்லது 4 நாட்களோட ஹை அமைந்தது. இப்போ இந்த இடத்துல என்னன்னா சென்ற வாரம் எது ரெசிஸ்டன்ஸாக இருந்ததோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட்டிங் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இடத்துல பிரேக் பண்ணல. லாஸ்ட் வீக் என்ன, அதாவது திங்கள் முதல் முந்தைய வாரம், இந்த வாரத்துக்கு முந்தைய வாரத்தோட திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வர என்ன ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆச்சோ அதை பிரேக் அவுட் தான் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வந்து சப்போர்ட் பிரேக் பண்ணவில்லை. எப்போதுமே சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது தான் ஹெவி செல்லிங் வரும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணல. சந்தை வந்துட்டு சென்ற வாரத்துக்கு என்ன ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆச்சோ அதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. அப்போ 17,250 பிரேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதற்கு முந்தைய வர நம்ம சென்ற வாரம் இந்த ரேஞ்செல்லாம் பார்த்ததுனால அதனுடைய பயம் அப்படிங்கிறது இங்கே அறியாது. அப்போ சந்தைக்கு வந்து 17,250ங்கிறது சென்ற வாரத்தோட, அதாவது இப்போ முடிந்த வாரத்திற்கு முந்தைய வாரம். அப்போ கடந்த 14 நாட்களுடைய சப்போர்ட் 17,250 இருக்குது. அதுதான் முக்கிய பிரேக் அவுட்டாக அமையும். அதே போல் நம்மளுக்கு இந்த பேங்க் நிஃப்டிக்கு ஒரு 14 நாட்களில் நம்மளுக்கு வீக்லி ஓப்பன் பார்த்தா 39,800 அந்த இடம் நம்மளுக்கு வரும். மார்க்கெட் வந்து 39,800, அதாவது 40,000 அப்படிங்கிறத பிரேக் பண்ணாமல் ஒரு ஹெவி செல்லிங் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அப்போ சந்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹை டு லோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகள் நம்மளுக்கு மொமெண்டம் ஆயிருக்கு. அது ஒரு தினத்தோட பயணம் தான் நடந்திருக்க ஒழிய ஒரு பெரிய இம்பேக்டடான மூமெண்ட்டில். அப்போ டெய்லி ரேஞ்சை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க ஒழிய இந்த கேப் டவுனை வந்து மதிக்கலை அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்மளுக்கு தெரிய வருகிறது. அடுத்தது மார்க்கெட் வந்துட்டு 40,500 கால் புட்டு, இது வந்து ஸ்ட்ராடல். அப்போ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஸ்ட்ராடலோட அமைப்பில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போ 40,500 அப்படிங்கும்போது இது 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 600. அப்போ நம்மளுக்கு 39,900 இருந்து 41,100 வரை சந்தை இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய புள்ளியாக இருக்குது. அப்போ இதற்குள்ளே இருக்கிறவரை நம்மளுக்கு பிரேக் அவுட்ஸுங்கிறது பெரிதாக இருக்காது. இதில் இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்துட்டு கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்குது. நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா 10 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது, பேங்க் நிஃப்டி 15. அப்போ ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இல்லை. அப்போது பேங்க் நிஃப்டியோட எல்லைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 40,210 டு 40,804 குறுகிய எல்லை, 39,906 டு 41,094 வைட் ரேஞ்ச். அதே மாதிரி எட்ஜில் பார்த்தீங்கன்னா 39,878 டு 41,114 வைட் ரேஞ்ச், 39,764 டு 41,236 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,633, 40,804, 41,114 வைட் ரேஞ்ச், 40,406, 40,210, 39,878 இருக்கும். அப்போது சந்தையோட பயணம் அப்படிங்கிறது இங்கே காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி அதனுடைய செல்லர்ஸ் பயப்படக்கூடிய இடம்தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸாக எடுத்து பார்க்கிறோம். சந்தை இன்னைக்கு அதன் அடிப்படையிலேயே நம்மளுக்கு அமைந்தது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40,500 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்றைய முடிவுற்ற விலை அப்படிங்கிறது 76 ரூபாய். அப்போது 40,425 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவல். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அது 40,500 புட்டோட சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 17,400 அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்ட்ராடல். அப்போ மார்க்கெட் 17,400 அருகாமையிலே இருந்திருக்கு. அப்போது 17,400 கால் புட் சொல்கிறது தான் மார்க்கெட் கேட்க போகுது. இங்கே பேங்க் நிஃப்டியோட 40,500 புட் அண்டு கால் சொல்கிறது தான் கேட்க போகிறாங்க. அப்போது இந்த டைம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரை 17,400, அடுத்தது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 40,500. இவர்கள் சொல்லும் பேச்சையே சந்தை கேட்க போகிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்தும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு
வந்துட்டு இருக்கிறது. அது நாளை தினம், அதாவது மார்ச் 11ஆம் தேதி நம்மளுக்கு வகுப்பு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். கட்டாயமாக கலந்து கொள்ளணும்ட்டு இல்லை. கட்டண பயிற்சி பங்கேற்பதை விட நீங்கள் சுய ஆய்வு செய்தாலே, சுயமாக குறிப்பெடுத்து சுயமாக ஆய்வு செய்தாலே சந்தையை பற்றி புரிதல்கள் உங்களுக்கு வரும். கட்டண பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே இணையலாம். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.